அன்பானவர்களே, தினமருத்துவதன் வழியாக உங்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி. இந்த நாளிலே ஆமோஸ் 9வது அதிகாரம் 13வது வசனத்தினுடைய ஒரு பகுதி, மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, மேடுகள் என்பது இயல்பாகவே நடப்பதற்கு, பயணம் பண்ணுவதற்கு கடினமான ஒன்றாகவும், விவசாயம் பண்ணுவதற்கும் ஒரு விதத்தில் அது கடினமானத ஒன்றாகத்தான் இருக்கும். அதே போல் ஒரு சிலர் அவங்களுடைய கர்வம், மேட்டிமையான எண்ணங்கள், இதெல்லாம் அவங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இவன் ரொம்ப உயரத்தில் இருக்கிறது போல எண்ணுகிறான், நினைக்கிறான் என்றெல்லாம் சொல்லுவாங்க. இப்படி மேடு என்பதே ஒரு விதத்தில் ஒரு கடினமான ஒரு பகுதியாக கூட மனுஷனுடைய கண்களில் இது காணப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற தூது என்னென்னா, உங்கள் வாழ்விலே எதுவெல்லாம் கடினமாக எளிமையாக பயணம் செய்ய முடியாதபடிக்கு இருக்கின்ற அந்த மேடான பகுதிகள், எளிமையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியாதபடி இருக்கிற தடைகள், குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுக்க முடியாமல், கணவன் மனைவி விட்டு கொடுக்க முடியாமல் ஒருவருக்குள் ஒருவர் உச்சத்துக்கு போயிடுவாங்க, மேட்டுக்கு போயிடுவாங்க. இப்படி அநேக குடும்பங்கள் பிரிந்து இருக்கின்றன. அநேக சபைகளிலே பிரிவினைகள் காணப்படுகிறது, மேட்டுமையான எண்ணங்களால், கர்வமான சிந்தனைகளினால். ஆகவே இப்படிப்பட்ட பாதிப்பு அநேகரை ஆட்கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட பாதிப்பில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை நினைத்து உள் மனதுக்குள்ளே கலங்கி தவித்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கலங்கின, நீ வருத்தப்பட்ட, நீ வேதனைப்பட்ட அந்த மேடு இன்றைக்கு கரைய போகிறது என்று. ஆகவே அந்த கரையக்கூடியதான நாட்கள் வந்துவிட்டது. இப்படி ஒரு சிலர் கௌரவ பிரச்சனையினால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருப்பாங்க. இனி அந்த மாதிரியான நிலை மாறுகிறது. இப்படி எத்தனையோ உறவுகள் அந்த வீணான வெட்டி அந்த கௌரவத்தினால, கர்வத்தினால பிரிஞ்சிருக்கிறாங்க. அந்த மாதிரியான நிலை மாறுகிறது. ஆவியானவர் அவங்களுக்குள்ள கிரியை செய்ய போகிறார். பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரப்போகிறது. பிரிந்து போன எத்தனையோ ஆத்துமாக்கள் திருச்சபைக்கு மீண்டும் வரப்போகிறார்கள். பிரிந்து போன அதனால் பிஸ்னஸில் ஏற்பட்ட பெரிய நஷ்டங்கள் மாறுகிறது. அந்த மேட்டுமையான எண்ணங்கள் எல்லாம் விலகி சாதாரணமாக இலகி வருகிற, விட்டு கொடுக்கிற, தாழ்ந்து போகிற, கீழ்ப்படுகிற அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களோடு மீண்டும் அந்த நபர்கள் வந்து சேர்வார்கள். ஆகவே பிரியமானவர்களே, இனி மேட்டுமையான சிந்தனை உடையோர் இறங்கி வரக்கூடியதான நாட்கள் வந்துவிட்டது. ஆகவே மேட்டிமையினால் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு ஒரு பொற்காலம், இனி வரக்கூடியதான நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆகவே மேடுகள் கரைகிறது. தைரியமாக தீர்க்கதரிசி சொன்ன இந்த வார்த்தையை நம்புங்கள். மேடுகளெல்லாம் கரைஞ்சு போகுது. அப்படிப்பட்ட நாட்கள் வந்ததுனால இனி என் வாழ்க்கை பூத்து குலுங்கும், மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சந்தோஷமாக இந்த நாளை தொடங்குங்கள். இந்த நாள் உங்களுக்கு வெற்றி நாளாக அமையட்டும். பரலோக பிதாவே, எங்கள் வாழ்விலே நாங்கள் கண்ட தோல்விகள், அவமானங்கள், நிந்தனைகள் எல்லாம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபர்களின் அவங்க மனதுக்குள் இருக்கிற மேட்டுமையான மேடான எண்ணங்கள், அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் கரைகிறது, தரைமட்டமாகிறது, சமமாகிறது, இலகி வருகிறார்கள், இறங்கி வருகிறார்கள். அப்படிப்பட்டதான நாட்கள் வருகிறது என்று இன்று சொல்லியிருக்கிறீர். அதன்படியே எங்கள் வாழ்விலே பூத்து குலுங்குகிற நல்ல நாட்கள் வந்ததுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அவங்க வாழ்க்கையில் இதுவரை பார்த்திராத மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை பார்க்கட்டும். நன்மையை, ஆசீர்வாதங்களை, விடுதலை, வெற்றியை, சுகத்தை சுதந்திரிப்பார்களாக. ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உங்களுக்கான மேடுகள் எல்லாம் தகர்க்கப்படுகிறது, சமமாகிறது, காரியம் கனிகிறது. நீங்கள் வெற்றியாளர்களே. நன்றி.